வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் லாஸ்க்காக நம்ம பல டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நிறையா டயட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதில் ரொம்ப பாப்புலரான ஒரு டெக்னிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த டெக்னிக் என்ன அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இது உங்களை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னும் நிறைய பேர் ப்ராக்டிஸ் கூட பண்ணியிருப்பீங்க. பொதுவாக ஃபாஸ்டிங்னா விரதம் இருக்கிறது. அதில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற அளவு இல்லை என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றத கவனிக்காமல் எப்போ சாப்பிட்றீங்க அப்படின்றது தான், அந்த டைமிங் தான் மேட்டர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில். அதை ஒரு நாளையில் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை 2 விண்டோவை நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று ஈட்டிங் விண்டோ, நம்பர் 2 ஃபாஸ்டிங் விண்டோ. ஒரு நாளில் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரத்துக்குள்ளே நீங்கள் சாப்பிட்லாம், எவ்வளோ நேரம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்க போகிறீங்க அப்படின்னு 2 விண்டோவை பிரிக்கிறது தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜெயின் மதத்தை சேர்ந்தவங்க, சமண மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இன்னுமே நிறையா பேர் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே சாப்பிட்றது கிடையாது. அதாவது சூரியன் மறைவுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. சூரியன் உதிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அதுவுமே சூரியன் உச்சி வெயில் இருக்கும் பொழுது அந்த நண்பகல் நேரத்தில் மத்தியானம் 12 மணிலேருந்து ஒரு 2 மணிக்குள்ளே தான் நல்லா சாப்பிட்டு வருவாங்க. ஈவினிங் ஏதாவது ஒரு சின்னதாக ஸ்நாக் எடுத்துகிட்டு 6 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் கூட அப்படி சாப்பிட்றாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவன் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட சாயங்காலத்துக்கு மேலே சாப்பிட்றதுன்ற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னா அந்த சர்க்காடின்றதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நிறையா விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலத்துக்கு மேலே அதோடைய குகைக்குள்ளேயோ கூண்டுக்குள்ளேயோ போயிடும். பகலில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், சாயங்காலத்துக்கு மேலே ஓய்வு எடுக்கும், தூங்கும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதை தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா 24 மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 8 மணி நேரம், எல்லாருமே நம்ம பொதுவாக 8 மணி நேரம் தூங்குறோம். ஸோ மித்த 16 மணி நேரம் நம்ம பகலில் நம்ம எப்போலாம் நம்ம சாப்பிட்றோம். காலையில் ஒரு 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், 1 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்றோம், திரும்ப டின்னர் பார்த்தீங்கன்னா 8-9 மணிக்கு சாப்பிட்றோம், அப்புறம் ஒரு 4 மணிக்குள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். ஈவன் நிறையா பேர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் டாக்டர்ஸ் 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக 6 வேளையாக பிரித்து சாப்பிடுங்கலாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் 8 மணி நேரத்துக்குள்ளே மட்டும் நீங்கள் சாப்பிடுக்கணும். அதாவது காலையில் உங்களுடைய ஈட்டிங் விண்டோவை மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock ஒரு 8 மணி நேரம், இல்லை மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் ஒரு 5 o'clock, அது மாதிரி ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ளே ஈட்டிங் விண்டோ வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் 2 வேளையோ 3 வேளையோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் 3 தடவை கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 16 ஹவர்ஸை நீங்கள் ஃபாஸ்டிங் விண்டோ, அதில் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதாவது நீர் ஆகாரம் குடிச்சிக்கலாம், வெறுமனே நீங்கள் தண்ணி குடிக்கலாம், அல்லது பிளாக் டீ பிளாக் காஃபி சுகர் போடாமல் நீங்கள் சாப்பிடலாம். அந்த ஃபாஸ்டிங் விண்டோ டயத்தில், அந்த ஈட்டிங் விண்டோ டயத்தில் இருக்கக்கூடிய 8 ஹவர்ஸில் நீங்கள் 3 வேளை இடையில ஸ்நாக்ஸோ இல்லை நிறைய இந்த பொரித்த ஐட்டங்கள் இல்லாமல் ஹெல்த்தியான ஐட்டங்களை 3 வேளை ஓரளவுக்கு உங்கள் வயிறு திருப்தியாக சாப்பிட்டுக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது என்ன நடக்குது உங்கள் பாடியில் அப்படின்னா, பொதுவாக நம்ம ஒவ்வொரு முறை சாப்பிடும் பொழுதும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் சுரக்குது. அந்த சாப்பாடை செரிக்க வைக்கிறதுக்காக இன்சுலின் சுரக்குது. அந்த இன்சுலின் சுரந்து நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடை ஆற்றலாக மாற்றுது, இல்லைன்னா கொழுப்பாக மாற்றுது. அப்போது அந்த ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது, அதாவது நீங்கள் 16 மணி நேரம் வயத்தை எதுவுமே சாப்பிடாமல் காய போகிறீங்க இல்லையா, அந்த ஃபாஸ்டிங் விண்டோவில் நீங்கள் நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது உங்களுடைய உடம்பு அதனுடைய ஆற்றலுக்காக உங்களுடைய சாப்பாடு இல்லாத நேரத்தில் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்குது. அதன் காரணமாக எளிமையாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது. அப்புறம் ஆட்டோஃபேஜின்னு கூட இப்போ ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அதாவது நீண்ட நாட்கள் உங்களுடைய செல்லை புதுப்பிச்சுக்கிறதுக்கும் ஆயுட்காலம் அதிகமாக இருக்கிறதுக்கும் இப்போ ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க, ஆட்டோஃபேஜ். அதுவுமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் எடுக்க நீங்கள் 16 மணி நேரம் போகாமல் 8 ஹவர்ஸ் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பெஸ்ட்டு மெத்தட் 12 ஹவர்ஸ் நீங்கள் சாப்பிடுங்க. 12 ஹவர்ஸ் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கு. அதாவது மார்னிங் 6 o'clock, ஈவினிங் 6 o'clock, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா நைட்டு 8 மணி, காலையில் 9 மணிக்கு சாப்பிட்றீங்க நைட்டு 9 மணி. இது மாதிரி ஃபஸ்ட்டு 12 ஹவர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. என்னையை பொறுத்தளவில் முதல்ல நீங்கள் 12 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்புறம் அந்த ஈட்டிங் விண்டோவை குறைச்சிக்கிட்டே ஃபாஸ்டிங் விண்டோ ஒரு 1 hour கூட்டிகிட்டே போகலாம். 12 ஹவர்ஸ் 13, 14, 15, 16 வரைக்கும் போகலாம். பட் 16க்கு மேலே போக வேண்டாம். பட் 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸ் இருந்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும். உங்களுடைய பாடிக்கு நிறையா நீங்கள் ரெஸ்ட் கொடுப்பீங்க. அதனால் ஏதாவது காய்ச்சல் சளி இது மாதிரி இருந்தாலுமே அதுவாகவே தன்னை குணப்படுத்திக்கிறோம் ஓய்வு நேரத்தில்.
இது மாதிரி பல நன்மைகள் வந்து அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக நிறையா பேர் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து இயல்பாகவே செய்கிறாங்க. அதுக்கு ரொம்ப எளிமையாக அவங்க செய்கிறது என்னென்னா, சாயங்காலம் வந்து ஒரு 7-7:30 மணிக்குள்ளே இரவு வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்றாங்க. ஆனால் எல்லாருக்கும் அது வந்து தோது வருமானு நமக்கு தெரியாது. சிலர் வந்து நிறையா ஜிம் போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஜிம் போகிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, இல்லை ப்ரெட் அண்ட் ஜாம் சாப்பிட்றாங்க. இல்லை வேறு நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களால இது ஃபாலோ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் முடிந்த அளவுக்கு சாயங்காலம் நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்டீங்கனாலே இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை எளிமையாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். அதான் கடைசியாக சுருக்கமாக சொல்லப்போனால் ஃபாஸ்டிங் விண்டோ, ஈட்டிங் விண்டோ அப்படின்னு 2 தான் நீங்கள் பிரிச்சுக்கிறீங்க ஒரு நாளை 24 ஹவர்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு 12 ஹவர்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம 12 ஹவர்ஸே நம்ம பேசுவோம். காலையில் 8 மணிக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு நீங்கள் டின்னர் முடிச்சிடணும். இல்லை காலையில் 9 மணிக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு உங்களுடைய டின்னரை முடிச்சிடணும். இதுக்கிடையில் நீங்கள் 3 வேளை சாப்பிட்டுக்கலாம். அந்த 3 வேளைக்கு இடையிலையுமே சின்னதாக நீங்கள் ஸ்நாக்ஸோ வேறு எதுவும் வந்து சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு 2 வீக்ஸ்லேருந்து ஒரு 4 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல ஒரு 3-4 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு வந்து கொஞ்சம் கிடினஸாக இருக்கும், நைட்டு தூக்கம் வராது. நீங்கள் 7-7:30லாம் சாப்பிட்டீங்கன்னா 10-11 மணிக்கு நீங்கள் தூங்க போகும்போது தூக்கம் வராது. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 9-10 மணிக்கு மேலே ஒரு பிளாக் காஃபி வேணால் பிளாக் காஃபி நைட் சாப்பிடக்கூடாது. பிளாக் டீ வேணால் குடிச்சிக்கலாம், இல்லை க்ரீன் டீ குடிச்சிக்கலாம். பிளாக் காஃபி குடிக்கிறதுனா மார்னிங் குடிங்க, இல்லைனா ஒரு டம்ளர் 2 டம்ளர் தண்ணி குடிங்க. ஒரு 4-5 நாள் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அது பழகிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும், உடல் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ இதுதான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வெயிட் லாஸ் வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.